அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட உடனேயே விமானிகளின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்ததும் அபாயத்தை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறையை விமானி தொடர்பு கொண்டிருக்கிறார். நிலைமை விபரீதமானதை தொடர்ந்து 1:38 மணிக்கு மேடே எனப்படும் அபாயத்தை தெரிவிக்கும் சிக்னலை விமானி அனுப்பியிருக்கிறார். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து பதில் வருவதற்கு முன்னரே ஏர் இண்டியா விமானம் கீழே விழுந்து வெடித்திருக்கிறது. போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் லண்டன் செல்ல வேண்டியது என்பதால் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தது. முழு அளவில் எரிபொருள் இருந்த காரணத்தால் தான் கீழே விழுந்ததும் பயங்கரமாக விமானம் வெடித்து சிதறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்கள் தொடரலாம். அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட உடனேயே விமானத்தினுடைய கட்டுப்பாட்டை இழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மதியம் 1:38 மணிக்கு மேடே எனப்படும் அபாயத்தை தெரிவிக்கும் சிக்னலை விமானி அனுப்பியிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி அந்த விமானம் புறப்பட்டதற்காக, அதாவது ரன்வேயிலிருந்து புறப்பட்ட பிறகு கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. கட்டுப்பாட்டை இழந்ததையும் அபாயத்தை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறையை விமானி தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நிலைமை மோசமாகவே 1:38 மணிக்கு மேடே எனப்படும் அபாயத்தை தெரிவிக்கும் சிக்னலையும் விமானி அனுப்பியிருக்கிறார். அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து பதில் வருவதற்கு முன்னரே ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்து வெடித்திருக்கிறது. குறிப்பாக விமானம் என்பது புறப்படும் பொழுது அதனுடைய எரிபொருள் அளவு என்பது அதிகமாக இருக்கும். அதுபோன்று ஒரு விமானம் வானில் புறப்பட்ட பிறகு உடனடியாக எமர்ஜென்சி லேண்டிங் செய்ய வேண்டும் என்றால் வானத்திலே வட்டமிடுவது என்பதை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்பட வேண்டிய அந்த விமானம் என்பது எரிபொருள் அதிகமாக இருக்கும் பொழுது கீழே தரையிறக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த ஏதேனும் சிறிய தீ விபத்து ஏற்பட்டாலோ அதில் இருக்கக்கூடிய எரிபொருளின் காரணமாக விமானம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே ஒரு விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல மீண்டும் தரையிறக்க வேண்டும் என்றால் அந்த விமானத்தை வானிலேயே வட்டமடிக்க வைப்பார்கள். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள்களை ஓரளவிற்கு காலியாக செய்வார்கள். அந்த விமானத்தினுடைய எரிபொருள்கள் ஓரளவுக்கு காலியானதன் பிறகாகத்தான் விமானத்தை தரையில் இறக்குவார்கள். ஆனால் எரிபொருள் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு விமானத்தை தரை இறக்குவது என்பது மிகவும் ஒரு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவு. விமான ஆராய்ச்சியாளர்களிடம் நாம் பேசும் பொழுது அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். அதிக அளவிலான எரிபொருளுடன் இருக்கக்கூடிய ஒரு விமானம் தரையை நோக்கி உடனடியாக இறக்க முடியாது. அவ்வாறு இறக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சிறு விபத்து கூட பெரும் விபத்தாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போலத்தான் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா 787 அந்த விமானம் என்பது புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நிமிடங்கள்ல அந்த விமானத்தில் கட்டுப்பாட்டை இழந்ததற்கான அந்த அபாய எச்சரிக்கையை மேடே என்கின்ற அந்த சிக்னலை விமானி தெரிவித்திருக்கிறார். கட்டுப்பாட்டு அறையில் இருந்து மறு தகவலை அவர்கள் பெறுவதற்கு முன்பாகவே அந்த விமானம் கீழே விழுந்திருக்கிறது. ஆனால் இந்த விபத்து பெரும் விபத்தாக ஏன் மாறி இருக்கிறது என்றால் விமானம் லண்டன் நோக்கி செல்லக்கூடிய விமானம் அது அதிக அளவிலான எரிபொருள் இருக்கிறது. அந்த எரிபொருள் கீழே விழுந்தவுடன் அந்த எரிபொருள் அதிகமாக இருந்ததன் காரணமாக வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த வெடித்து சிதறி இருப்பதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் லண்டன் செல்ல வேண்டியது என்பதால் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தது. முழு அளவில் எரிபொருள் இருந்ததன் காரணத்தில் தான் கீழே விழுந்ததும் பயங்கரமான அந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மற்றும் மரங்கள் பகுதிகள் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதிகள், ஹாஸ்டல் பகுதிகள் எல்லாமே விமான பாகங்கள் வெடித்து சிதறி கிடக்கின்றன. குறிப்பாக ஒரு விமானம் புறப்படும் பொழுது, அதாவது ரன்வேயில் இருந்து புறப்படும் பொழுது அதில் அதிக அளவிலான எரிபொருள்கள் நிரப்பப்பட்டிருக்கும். அது லேண்டிங் ஆகும் பொழுது அதில் தேவையான அளவே எரிபொருள் குறைந்திருக்கும். அந்த அதில் இருக்கக்கூடிய எரிபொருளுடைய அளவை பொறுத்து தான் விமானங்களும் இயக்கப்படும். ஆனால் அதிக அளவிலான எரிபொருள் முழுமையாக நிரப்பி வைக்கப்பட்டிருக்க ஒரு விமானத்தை தரையில் இறக்குவது என்பது மிகவும் சவாலானது என சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக விமானங்கள் புறப்பட்டதன் பிறகாக அவற்றை எமர்ஜென்சி லேண்டிங் செய்ய வேண்டும் என்றால் அதில் இருக்கக்கூடிய எரிபொருள்களை ஓரளவிற்கு காலி செய்வதற்காக வானத்திலேயே சில நிமிடங்கள் வட்டமடிப்பார்கள். எரிபொருள்களை ஓரளவுக்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டதன் பின்பாக நிலைமை சீராக இருக்கும், சிறு விபத்து ஏற்பட்டாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது என்பதை உணர்ந்துதான் அந்த விமானம் உடனடியாக எமர்ஜென்சி லேண்டிங் செய்யப்படும். ஆனால் இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள்ல மேடே கால் வருகிறது. விமானிகளினுடைய கட்டுப்பாட்டை அந்த விமானம் இருக்கிறது என்கிற ஒரு தகவல் மட்டும் கட்டுப்பாட்டு கிடைத்திருக்கிறது. ஆனால் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விமானிகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த சூழலில் தான் உடனடியாக அந்த விமானம் அந்த மேகானி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிஜே மருத்துவக் கல்லூரி பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல அருகே சென்று வெடிக்கிறது. அதிக அளவிலான எரிபொருள் இருந்ததன் காரணமாக இந்த விபத்து பெரும் விபத்தாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 110 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 169 பேர் இந்தியர்கள் இதில் பயணம் செய்திருக்கிறார்கள். 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். 7 பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். 11 சிறார்கள் மற்றும் 2 கைக்குழந்தைகள் இந்த விமானத்தில் பயணம் செய்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் 242 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். அது 110 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விமானம் என்பது வெடித்து சிதறி ஒரு விபத்துக்கான காரணம் என்பது அதிக அளவிலான
எரிபொருள் இருந்தது. ஆனால் விமானம் பயணத்திற்கு தயாராக இருந்த விமானம், அந்த விமானம் லண்டன் நோக்கி செல்வதற்காக எரிபொருளை நிரப்பி புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கரையை நோக்கி எமர்ஜென்சி லேண்டிங் வந்ததன் காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களிலும் இந்த தீ விபத்து பெருமளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தீயணைப்பு வீரர்கள் அந்த கட்டிடங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயையும் அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதிக அளவிலான எரிபொருள் இருந்ததன் காரணமாக அது பெரும் கட்டத்தோடு வெடித்து சிதறி இருக்கிறது, கரும்புலிகள் வாழை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தில் விபத்தில் சிக்கியவர்களினுடைய நிலை என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் 110 பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் மட்டும் முதற்கட்ட தகவலாக கிடைத்திருக்கிறது. இந்த போயிங் விமானம், அதாவது இந்த 787 போயிங் ரக ட்ரீம்லைனர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் முறையாக விமானம் 11 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கிறது. இதற்கு முன் இது போன்ற இந்த மாடலில் இருக்கக்கூடிய விமானம் விபத்தில் சிக்கியிருப்பதாக எந்த ஒரு தகவலும் கிடையாது. முதல் முறையாக போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் விமான போக்குவரத்து ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த மருத்துவக் கல்லூரி பகுதிகளில் விமானம் வெடித்து சிதறிய என்பதாக அந்த பகுதியில் இருந்தவர்கள், அதாவது மருத்துவக் கல்லூரி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள், மருத்துவ ஆராய்ச்சி மாணவர்கள், அவர்கள் என்ன ஆனது என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த விபத்திற்குள்ளான போயிங் விமானத்தை தொழில்நுட்ப கோளாறால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நிறுத்தியதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த போயிங் விமானத்தினுடைய வயது 11 என சொல்லப்பட்டிருந்த நிலையில விமானத்திற்குள்ளான இந்த போயிங் விமானத்தை தொழில்நுட்ப கோளாறால் 2024ஆம் ஆண்டு நிறுத்தி வைத்திருந்ததாக டிசம்பர் மாதம் வரைக்கும் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறால் நிறுத்தி வைக்கப்பட்ட போயிங் விமானம் மறுபடியும் எப்போது பறக்க அனுமதிக்கப்பட்டது என்கின்ற ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த 787 ட்ரீம்லைனர் விமானத்தை விபத்தில் சிக்கியிருப்பது இதுவே முதல் முறை என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.